வாங்கக்கா, வாங்கம்மா, வாங்கண்ணா. ஃப்ரீயா இட்லி தரோம், ஃப்ரீயா இட்லி தரோம். வாங்க வாங்க வாங்க. வயிறார சாப்பிட்டு போங்க, வயிறார சாப்பிட்டு போங்க. எவ்வளவு இட்லி வேணாலும் தாராளமாக சாப்பிட்டுக்கோங்க. ஃப்ரீ இட்லி, ஃப்ரீ இட்லி, ஃப்ரீ இட்லி. அது எப்படி ஃப்ரீ இட்லி கொடுக்குறாங்க? ஃப்ரீ இட்லி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகுது? நம்ம வேணா போய் சாப்பிட்டு பார்ப்போமா? வேண்டாண்டி, ஃப்ரீ இட்லி எல்லாம் அவங்க எத்தனை நாளுக்கு முன்னாடி அவிச்சதோ, என்ன தண்ணியில் அவிச்சாங்களோ. வேண்டாண்டி, வந்துட்டு போயிடலாம். எந்த ஒரு கலப்படமும் இல்லாத சுத்தமான சுவையான ஃப்ரீ இட்லி. வாங்க வாங்க வாங்க, வந்து சாப்பிட்டு போங்கம்மா, சாப்பிட்டு போங்க. வாட்டி போய் சாப்பிட்டு பார்ப்போம். சுத்தமான சுவையான இட்லியா இருக்கும் போல இருக்கு. நல்லா வேற இருக்கும்னு நினைக்கேன். எனக்கு வேற ஒரே வயிறு பசியா இருக்கு. பெரிய ஹோட்டல்களுக்கெல்லாம் போனால் நிறைய ரூபா ஆகும். போய் 2 இட்லி தின்னுட்டு வருவோம். ஃப்ரீ இட்லி தானே, வா. நீ சொன்னா கேட்க மாட்ட. அவ எப்படி இட்லி செஞ்சாவனே தெரியல. சரி வா, போய் சாப்பிடுவோம். வாங்கம்மா வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ஃப்ரீயா இட்லி தரோம். எத்தனை இட்லி சாப்பிட்றீங்கம்மா? ஏக்கா 2 இட்லி தாங்கக்கா. இந்தாங்க நீங்கள் கிட்ட 2 இட்லி. சரி அக்கா, சாம்பார் சட்னி எல்லாம் ஊற்றுங்க, சாப்பிடணும். இல்லைம்மா, இட்லி மட்டும் தான் ஃப்ரீ. நீங்கள் 2 இட்லி தானே கேட்டீங்க? இட்லி மட்டும் ஃப்ரீ. சாம்பார் 30 ரூபா, சட்னி 40 ரூபா.